பாராண்டு கண்ட பாராண்ட மன்னர்களை விடவும் நூறாண்டு கண்ட தோழர் நல்லக்கண்ணு ஈட்டிய புகழ் இமாலயத்தை தொடும். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் மார்க்சிய நந்தவனத்தில் கால் பதித்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருப்பை உறுதி செய்தவர். தியாகத்தின் சதை வடிவமாக வாழ்ந்து வரலாறு படைத்தவர். ஆசாபாசங்கள் இல்லாத ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர். காலத்தீயில் கருகி போகாத மார்க்சியத்திற்கு உயிர் தந்த ஒரு மேன்மைக்குரியவர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற சமரில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு 7 ஆண்டு காலம் 8 கனாலு கொட்டடியில் இருண்ட சிறையில் தவமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வானமும் சிறகுமாக மட்டுமல்ல வரமாகவும் வாய்த்த மாபெரும் தலைவர். எந்தவிதமான கண்ணிய குறைவான வார்த்தைகள் அவருடைய வாயில் இருந்து வந்ததில்லை. வாசிக்கிற தளம் தமிழ்நாட்டில் இன்னும் அது இருக்கிறதென்றால், என்னை போன்றவர்கள் வாசிக்கிறோம் என்றால் அவரே அதற்கு வழிகாட்டியாக இருந்தார். கோடிக்கால் பூதமடா என்று பாடி பரவிய எங்கள் பூதப்பாண்டி ஜீவானந்தத்தினுடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிற வகையில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற தலைப்பில் ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு, ஒரு மார்க்சியவாதி கூட இப்படி பேச முடியாது உன்னை போல் என்று என்னை அங்கீகரித்தவர். ஒரு வாசிக்கிற தளத்தில் எதை வாசிக்க வேண்டும் என்று எனக்கு வகுப்படுத்தவர். அவருடைய எளிமை, உப்பை காட்டிலும் எளிய மனிதர். எந்த வல்லாதிக்கத்தையும் எதிர்க்கிற வைராக்கியமும் நெஞ்சுரமும் அவரிடத்தில் குடிகொண்டிருந்தது. அவரை இழந்ததன் மூலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வைரத் தூணை இழந்துவிட்டது. என்னை போன்றவர்களுக்கு சரணாலயமாக வேடந்தாங்கலாக இருந்த அந்த மாமனிதர் மரணத்தின் மடியில் விழுந்துவிட்டார். மரணம் அழகானது, பொதுவானது, அதுதான் இறுதியில் உறுதியானது என்பதை உணர்ந்து கொண்டாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பென்றதை கடந்து போக முடியவில்லை. இந்த ரணத்திலிருந்து மார்க்சிய தோழர்கள் மட்டுமல்ல, என்னைப் போல அவரை நெஞ்சத்தில் வைத்து பூசித்தவர்களும் இந்த ரணத்திலிருந்து வெளியேறுவதற்கு காலங்கள் ஆகும். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் என்றாலும் இந்த காயம் எளிதில் ஆறாது. ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்திற்கு பேசப்பட வேண்டியவர். அவருடைய வரலாறு எல்லோருக்கும் அல்ல, அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமைதான். அவருடைய மறைவு நாளில், அவர் இறந்து போன இந்த ஈர நாளில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வைக்கிற வேண்டுகோள், அவருடைய வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இப்படி ஒரு அபூர்வ மனிதர் பிறப்பார். அவருடைய புகழ் மென்மேலும் ஓங்குக. அவரால் இன்றைக்கு உடைந்து சிதறியிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு, அவரை அந்திம காலத்தில் பரிபாலித்த அவரது மகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, நூற்றாண்டுகளின் வரப்புகளை தாண்டியும் அவருடைய புகழ் நிற்கும் நிலைக்கும் என்று என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். வீர வணக்கம். ஐயா நல்லக்கண்ணவர்களுக்கு வீர வணக்கம்.